மைக்ரோசாஃப்ட் சேவை முடக்கத்தின் எதிரொலியால் உலகம் முழுவதும் 1000க்கும் மேலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்திய விமான நிலையங்களில் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டு பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் சேவை முடங்கியுள்ளதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப நிறுவனங்களின் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் எதிரொலியாக உலகம் முழுவதும் 1300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களின் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பயணிகளின் செக்-இன், போர்டிங் பாஸ் பெறுவது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக பெரும்பாலான விமானங்களும் தாமதமாக இயங்குகின்றன. சரியான நேரத்திற்கு விமான பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் விமான நிலையங்களில் பயணிகள் வரிசையில் காத்து கிடக்கின்றனர். குறிப்பாக பயணிகளை அதிகளவில் கையாளக்கூடிய டெல்லி, மும்பை, சென்னை மற்றும் ராஜஸ்தான் விமான நிலையங்கள் பயணிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறி வருகின்றன. Okay, let's say that my whole journey get cancelled. You will be like refunding my US flight? No, I don't want. Man, I am losing 1.5 lakh ticket, man. I am losing like 1.5 like a rupees ticket. Possible. Not possible, man. Don't tell the story. Don't tell the story. Somebody who will be answerable to all stakeholders. Don't actually say the No, sir. Other passenger. What you are saying that you don't care about the passenger at all. You will just say the bullshit. Sir, who is your man? Give me your ID. Give me your identity card. இதனிடையே சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டும் இருக்கின்றன. முன்னறிவிப்பின்றி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள பயணிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக முதன்முறையாக வெளிநாட்டு பணிகளில் சேருவதற்காக திட்டமிட்டு விமான நிலையத்திற்கு வருகை தந்த பயணிகள் இதை எப்படி கையாள்வது என தெரியாமல் விழி பிதுங்கியுள்ளனர். இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு விமானங்கள் அடுத்தடுத்து புறப்பட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் சேவை பாதிப்பால் பல பொதுத்துறை நிறுவனங்களின் இணையதள சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த முடக்கத்தால் மத்திய தகவல் தொழில்நுட்ப மையம் பாதிக்கப்படவில்லை என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்திருக்கிறார். தற்போது ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டதாகவும் விரைவில் இவைகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.